ஆரம்பிச்ச 2வது நாள்லயே நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் உனக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். கேஸ் எதுவும் போட வேண்டாம், கண்டிச்சு அனுப்பி விட்டுடுங்கன்னு பேசுறேன். இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிடுவாரு. ஆனா அதுக்கு கைமாறா நீ எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன சொல்ற முத்துப்பாண்டி? என்னன்னு கேட்க மாட்டியா? சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த 200 ஏக்கர் நில விஷயம்தான். அந்த விஷயத்துல நீ தலையிடாம ஒதுங்கிக்கிறேன்னு வாக்கு மட்டும் கொடுத்துரு. எழுதி கூட கொடுக்க வேணாம், வெறும் வார்த்தையா சொல்லிடு போதும். நான் உன்னை நம்புறேன். நீ அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டனா நான் இப்பவே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி உன்னை வீட்டுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். என்ன சொல்ற? யோ, எனக்கு இப்பதான் புரியுது. கீரனூர்காரங்களை ஏவி விட்டு என் மேல புகார் கொடுக்க வச்சது நீ தானே? இப்படிலாம் பூச்சாண்டி காட்டினா நாங்க உடனே பயந்துக்கிட்டு, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நீங்க யார் சோத்துல வேணாலும் மண்ணெளி போடுங்க, இந்த ஊர் எப்படி வேணாலும் நாசமா போகட்டும், நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம உன் காலடியில் விழுந்து கூல கும்பிடு போட்டு என்ன மட்டும் விட்டுருங்கய்யான்னு கெஞ்சிட்டு இருப்பேன் நினைச்சியா? ஏய் முத்துப்பாண்டிடா. ஏய்